கரையான பாவம் போக்க கனிவான அன்பையாக்க இறையான வழியில் நம்மை இனிதாக கொண்டு சேர்க்க கரையான பாவம் போக்க கனிவான அன்பையாக்க இறையான வழியில் நம்மை இனிதாக கொண்டு சேர்க்க சிலுவை மரத்தை ஏந்தி அவர் தாண்டு வந்ததா சிலுவை மரத்தை ஏந்தி அவர் தாண்டு வந்ததா எந்தன் பாவம் நீங்கிட்டே எந்தன் பாவம் நீங்கிட்டே எந்தன் இயேசு தேவராஜன் இந்த பூவில் வந்ததா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு முதுமை தடையல்ல. இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன். இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். லூக்கா 1 வசனங்கள் 18-20. நமது வேண்டுதல்களுக்கான பதில் தாமதிக்கும் போது ஒருவித சந்தேகம் எழத்தான் செய்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இயல்பாக இனி முடியாது என்றும் முதுமை வரைக்கும் பதில் கிடைக்காத போது ஒரு சலிப்பு ஏற்படத்தான் செய்யும். என்றாலும் அந்த நிலையிலும் இன்னமும் நாம் தேவனையே சார்ந்திருப்போமானால் கர்த்தரால் நம்மை கொண்டு எதுவும் செய்ய முடியும். ஆனால் நாம் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். சகரியா ஒரு யூத ஆசாரியன். இதுவரை பல தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தபடி தேவன் தமது கிரியையில் இறங்கிவிட்டார் என்ற செய்தியை முதலில் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம் இந்த சகரியாவுக்குத்தான் கிடைத்தது. சகரியாவும் அவன் மனைவி எலிசபெத்தும் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள். தேவனுக்கு முன்பாக நீதியும் பரிசுத்த நடக்கையும் உள்ளவர்களாய் வாழ்ந்த தம்பதியினர். ஆனால் இவர்களுக்கு பிள்ளை இல்லை. அதற்காக விண்ணப்பம் செய்திருந்தனர். இப்போது இருவரும் வயது சென்ற முதியவர்கள். இனி நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர்கள் தங்கள் பரிசுத்த நடக்கையில் தளர்ந்து போகவில்லை என்பது முக்கியம். தன் முறையில் தூபம் காட்ட தேவாலயத்துக்குள் சென்ற சகரியாவுக்கு தரிசனமான தூதனை கண்டு பயந்த சகரியாவிடம் தூதன் சொன்ன முதற் காரியம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதுதான். அவன் மனைவி அவனுக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்றும் உரைக்கப்பட்டபடி வர இருக்கும் இயேசுவுக்கு அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் கூறப்பட்டது. இவை நம்பக்கூடிய விஷயங்களா? தேவ வாக்குறுதிக்கும் மேலாக சகரியாவின் முதுமை அவனை அதிகம் பேச வைத்தது. இதன் விளைவாக தேவன் தமது வாக்கு நிறைவேறும் வரைக்கும், அதாவது யோவான் பிறக்கும் வரைக்கும் சகரியாவின் வாயை அடைத்து விட்டார். அன்பானவர்களே, இன்று நாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம். நமது ஜெபங்கள் நிச்சயம் கேட்கப்படுகிறது. ஆனால் வருகை வரைக்கும் அவர் நமது வாய்களை அடைக்கவில்லை. அகல திறந்திருக்கிறார். சரீர பலவீனங்கள், வியாதிப்பட்ட நிலைகள் கூட நம்மை அடக்கி வைக்க இடமளிக்க கூடாது. ஏனெனில் இந்த உலக காரியங்களோ நமது சரீர பலவீனங்களோ முதுமையோ தேவனுக்கு எல்லையை போட முடியாது. நாம் எதிர்பாராத விதங்களில் கூட தேவன் தமது திட்டங்களை நம் மூலமாகவும் நிறைவேற்றக்கூடும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். பிள்ளையோ வாலிபமோ பெரியவர்களோ முதிர்நிலையோ எதுவானாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் பரிசுத்த நடக்கையிலும் தேவனுக்கு சாட்சியாக அவரை சார்ந்திருப்போமானால் தமது வருகையில் நினையாத வழிகளில் நம்மையும் பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எவ்விதமான சூழ்நிலையிலும் நாங்கள் மௌனமாயிராமல் 2ஆம் வருகையை பற்றி அறிவித்து கொண்டே இருக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யும். ஆமேன்.